கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயில் தாக்கம், தர்பூசணி பழம் விற்பனை அதிகரிப்பு, ஆர்வத்துடன் பருகும் பொதுமக்கள், விற்பனை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் குளிர்ந்த காலம் முடிந்து கோடை காலம் தொடங்கியுள்ளது. நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வருகிறது. கோடை வெப்பத்தில் இருந்து உடல் வெப்பத்தை குறைக்க பொதுமக்கள் பழச்சாறுகள் அருந்தி வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் நீர் சத்து உள்ள இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படும் தர்பூசணி பழம் விற்பனை அதிகரித்துள்ளது. மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, தடுத்தரை, காவேரிப்பட்டினம், பர்கூர், குந்தாரப்பள்ளி போன்ற பல்வேறு இடங்களில் சாலை ஓரங்களிலும் பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பகுதிகளிலும் தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் திண்டிவனம் மாவட்டத்தில் இருந்து ஆந்திராவில் இருந்தும் தர்பூசணி பழங்கள் மொத்தமாகவும் வியாபாரிகள் டன் கணக்கில் வாங்கி வந்து சில்லறை விற்பனை செய்து வருகின்றனர். பொதுமக்கள் ஆங்கேயே சாப்பிடும் வகையில் துண்டுகளாகவும் கிலோ கணக்கிலும் தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர். இது குறித்து தடத்தரை கிராமத்தை சேர்ந்த தர்பூசணி பழ வியாபாரி சபியுல்லா கூறுகையில், ஆந்திராவில் ஒரு கிலோ தர்பூசணி 20 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் ஒரு கிலோ 15 ரூபாய் என டன் கணக்கில் கொள்முதல் செய்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வருகிறோம். தற்பொழுது மகா சிவராத்திரி, ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் விற்பனை அதிகரித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இயற்கையான முறையில் விற்பனை விளையும் தர்பூசணி பழத்தை ஆர்வத்துடன் வாங்கி சாப்பிடுகின்றனர். இதனால் உடலில் வெப்பம் குறைந்து நீர் சத்து அதிகரிக்கிறது. ஒரு கிலோ 30 ரூபாய், ஒரு துண்டு தர்பூசணி பழம் 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்கிறோம். இந்த ஆண்டு தர்பூசணி மகசூல் அதிகரித்துள்ளது. விற்பனையும் அதிகரித்திருப்பதால் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேப்பனப்பள்ளி பக்கத்தில் தடத்தாரா கிராமத்தில் தர்பூசணி கடை போட்டுக்கிறேன். திண்டிவனத்துலேருந்து காய் தர வைக்கிறேன். ஆந்திராலேருந்து தர வைக்கிறேன். கிலோ இங்கே 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்கிறேன். அங்கே எனக்கு 15-16 ரூபா வருது ரேட்டு. ஆந்திராவில் 27, 28 ரூபா வருது. அது 40 ரூபா விற்கிறேன். வண்டி வாடகை தனியாக தரணும் சார். நான் வியாபாரம் பரவாயில்லை சார். ரம்ஜான் பண்டிகை முன்னில் நல்லா அமோகமாக நல்லா ஓடுது. ஜனங்க நல்லா சாப்பிடுவாங்க. மகா சிவராத்திரி முன்னில், ரம்ஜான் பண்டிகை முன்னில், அதனால் ஒரே முறை வந்ததுனால காய் நல்லா விற்பனையாக போகுது சார். அமோகமாக போகுது சார் விற்பனை. ஓகே சார், நன்றி.